பிலிப்பியர் 4:19 நாம் வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாய் சொல்கிறார், என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த இடத்துல சொல்லும் போதும் அவர் சொல்றாரு, and my God will meet all your needs according to the richness of his glory, according to his richness. அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அப்போ ஒரு கருத்தை ஆழமாக நாம் புரிந்து கொள்ளணும். தேவன் ஏழை தேவன் அல்ல, கடவுள் ஏழை கடவுள் அல்ல, கடவுள் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரியணும் பாருங்க. ஸோ தேவனை எங்கேயும் தரித்திரரா வேதத்தில் சொல்லலை. தரித்திரரா கடவுளை எப்படி காட்ட முடியும்? கடவுள் தான் எல்லா வளங்களின் ஊற்று, எல்லா வளமும் அவற்றிலிருந்து தான் வந்திருக்குது, சகல நிறைவுகளும் அவரிடத்திலிருந்து தான் உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடவுளை ஏழையாக நம்மளால் கற்பனை பண்ணவே முடியாது பாருங்களேன். அவரே எல் ஷடாயா இருக்கிறார், அவரிடத்தில் எல்லா வித நிறைவுகளும் இருக்கிறது. அப்போ ஒரு செல்வந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், பண உலகத்திலே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால், பொருளாதார பெருக்கத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தேவனை சரியாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு முதல் குழப்பமே அங்கே தான் ஆரம்பிக்கும். தேவனை நீங்கள் சரியாக பார்க்கலன்னா வாழ்க்கையை உங்களால் சரியாக பார்க்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், தேவனை சரியாய் பார்க்காத ஒரு நபரால் வாழ்க்கையை சரியாய் பார்க்க முடியாது. தேவன் உங்களுக்கு புரிவார் என்றால் வாழ்க்கை உங்களுக்கு புரியும். தேவன் உங்களுக்கு புரியவில்லை என்றால் வாழ்க்கை ஒரு புரியாத புதிர். ஸோ தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் எல்லாமே ஆரம்பிக்குது. தானியேல் 11:32 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்கிறார்கள். But the people who know their God will firmly resist him. அதாவது தேவனை நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்க போகுது. அதற்கேற்றபடி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதற்கேற்றபடி தான் உங்கள் செயல்கள் என்ன பண்ண இருக்க ஆரம்பிக்கும். அப்போ தேவன் யார்? தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஒரு ஐஸ்வர்ய சம்பர்ணர். நம்முடைய தேவைகள் எல்லாம் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு புரிதல் தேவனை குறித்து நம்ம மனதில் வருவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு செல்வந்த பயணத்தை மேற்கொண்ட எல்லோருக்கும் இந்த வெளிப்பாடு இருந்திருக்கிறது. மை காட் இஸ் a rich God அப்படிங்கிற வெளிப்பாடு.